போக்குவரத்து காவல்துறை சார்பில் இந்த அனுமதிக்கப்பட்ட இடத்துல நீங்க வந்து பேரணிக்கு அனுமதி கேட்கல, இந்த இடத்துக்கு அனுமதி கிடையாதுன்றாங்க, என்ன சொல்ல போறீங்க? அதான் சொன்னேன், நாங்க வந்து டிசம்பர் 5ஆம் தேதியே வந்து இந்த இடத்துல பேரணி நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். நாங்க நேற்று மாலை 5 மணிக்கு வந்து இந்த இடத்துல வந்து தர முடியாதுன்னு சொல்றாங்க. நாங்க கொடுத்த கிட்டத்தட்ட 20 நாள் மேல ஆகுது. இதை வந்து அப்பயே சொல்லியிருக்கலாம். சொல்லியிருந்தா நாங்க வந்து நீதிமன்றத்தை சென்றிருப்போம். நாங்க அவங்க சொல்லல, இல்ல அரசு தமிழகத்தை முதலமைச்சர் சந்திச்சிருப்போம். எங்களுக்கு நேரம் இல்லை. அது இதுதான். இல்ல முன்கூட்டியே சொல்லியிருந்தா வேறு வகையான பேரணிக்கு பதில் வேற ஏதாவது திட்டம் விட்டுருப்பீங்களா, இல்லைனாக்கா பேரணி தான் போவீங்களா? இல்ல, வேற திட்டம் எடுத்துப்போம். நாங்க கண்டிப்பா போலீஸ் சொல்லியிருந்தா, கவர்மெண்ட் சொல்லியிருந்தா கண்டிப்பா வேற இடம் மாற்றிருப்போம். நாங்க மாத்திருப்போம். விஜயகாந்த் அவர்கள் மறைந்த போது தீவுத்திடல்ல வந்து இடம் கேட்டிருந்தீங்க, அந்த இடத்துல இடம் ஒதுக்கி கொடுத்தாங்க. அதே மாதிரி இந்த தடவை வந்து பேரணி கேட்டிருந்தீங்க, ஆனா போக்குவரத்து காரணங்களுக்காக கொடுக்கல. இது வந்து சரியா எடுத்துக்கலாமா? அதாவது இதை வந்து போலீஸ் முன்னாடியே சொல்லியிருந்தாக்கா நாங்க கண்டிப்பாக தமிழக முதலமைச்சரை சந்திச்சு இதை வந்து கண்டிப்பா கேட்டு வாங்கியிருப்போம். அவங்களும் எனக்கு கொடுத்துருப்பாங்க. எங்களுக்கு சார் இன்னைக்கு தடையை மீறி இந்த பேரணி போயிருக்கீங்க. இது வந்து விஜயகாந்த் அவர்கள் தடையெல்லாம் மீறலையே, நாங்க நடந்துதான் வந்து. நாங்க இது பேரணி கிடையாது. பேரணி பாத்திருக்கீங்களா? பேரணி வேற இது நடந்து வந்திருக்கோம். எங்களுக்கு பேரணிக்கு மறுக்கப்பட்டு நாங்க நடந்து வந்தோம். தடையை மீறி எடுத்துக்க முடியாது. தடை கிடையாது. தேங்க்யூ சார். விஜயகாந்த் அவர்களுடைய மீறி இருந்தாக்க அவங்க போலீஸ் அங்கேயே ஸ்டாப் பண்ணிப்பாங்க இல்லையா? இது தடை கிடையாது. நாங்க அவங்க வந்து பேரணி போக கூட பேரணி வரல, நடந்து வந்திருக்கோம். அப்ப இந்த பேரணியா எடுத்துக்க வேண்டாம்ன்றீங்களா? ஆமா, பேரணியா இல்ல. அதாவது இன்றைய தினம் விஜயகாந்த் அவர்களுடைய நினைவு தினத்தை ஒட்டி இன்று பேரணி செல்வதாக திட்டமிட்டிருந்தனர். காவல்துறையினர் கடைசி நேரத்தில் நேற்றைய தினம் தான் அனுமதி மறுக்கப்பட்டதாக தெரிவித்தனர். அதனால் நாங்கள் இது தொடர்ந்து வலியுறுத்தி நீதிமன்றம் மூலியமாகவோ இல்ல அரசிடமோ அதன் முதலமைச்சரிடமோ சென்று வலியுறுத்தி அந்த அனுமதியை பெற முடியாத சூழல் இருந்ததாக தெரிவித்தனர். இருந்த போதிலும் நாங்கள் தடையை மீறி இந்த பேரணியை நாங்கள் நடத்தவில்லை. நாங்கள் அங்கு அசம்பல் ஆயிருந்தோம், அதாவது அங்க கூடியிருந்தோம். அங்கிருந்து எங்களுடைய நினைவிடம் பகுதிக்கு நடந்து வந்து சேர்ந்தோம் என்றுதான் அவர்கள் தகவல் நமது தேமுதிகவை சேர்ந்த சுதீஷ் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். ஆகவே இதை பேரணியாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். பேரணி என்றால் வேறு மாதிரியாக கூட்டம் வேறு வகையில் வந்திருப்போம். ஆனால் இன்றைய தினம் நாங்கள் நடத்தியது பேரணி என்றோ தடையை மீறி பேரணியாக வந்தோம் என்றோ எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்ற ஒரு வலியுறுத்தலை தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் இந்த பேரணிக்கு முன்கூட்டியே அனுமதி மறுக்கப்பட்டதை ஏன் தெரிவிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டையும் வலியுறுத்தியிருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் அஸ்வினுடன் சுரேஷ்குமார்.